என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் சீஷனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தம் பத்மு என்ற தீவிலே தனித்து விடப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் அவரை தண்டிக்கும்படிக்கு பத்மு என்னும் தீவிலே அவரை தனிமைப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர் தனித்து காணப்பட்டாரா? அந்த இடத்திலே பரலோக தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்தார் அல்லவா? எவ்வளவு ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் அல்லவா? இப்படிதான் நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போனாலும், தனிமையில் நீங்கள் வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் நிலைத்து நிற்க ஆரம்பியுங்கள். சில பேருக்குள் நாம் பார்க்க முடியும், சில பேரை அவர்கள் பிரிந்ததினால் அல்லது கொடிதான சில மரணத்தை தங்கள் கண்களில் அவர்கள் பார்த்ததினால் அல்லது பிரியமானவர்களை இழந்து போனதினால் மிகுந்த ஒரு தனிமை அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும். அருமையான மகனே, அருமையான மகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் நண்பர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டு கடந்து போயிருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பல அசைவுகள் நிமித்தம் இந்த நாளிலே நீ தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் காணப்படலாம். நீ தனிமையாக இருந்து விடாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தோடு கூட இருக்க ஆரம்பி. கர்த்தர் தன் மகிமையை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அன்றைக்கு அன்பின் சீஷன் யோவான் தனித்து விடப்பட்ட அந்த சமயத்தில் மகிமையான தரிசனங்களை கண்டது போல நீயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு கூட உன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பா என்று சொன்னால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் தன் வார்த்தையின் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ தனியாக இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உன்னோடு கூடவே இருக்கிறது என்ற ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.